அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற காணொளி சென்னப்பன் நாயக்கர். ஆக்சுவலாக சென்னப்பன் நாயுடு. இந்த சென்னப்பன் நாயுடு தமிழரா இல்லை தெலுங்கரா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சென்னப்ப நாயக்கரை வச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருந்துச்சு. நம்ம அந்த டயத்தில் வீடியோ போடாமல் விட்டாச்சு. பட் இந்த டயத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சென்னப்ப நாயக்கரை பற்றி போடுங்க அப்படின்ற கேட்டனால நான் இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்து பேச போகிறேன். நான் ரொம்ப ப்ரீஃபாக இல்லாமல் ஷார்ட்டாக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பேசி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி போன இதில் காணொலியில் கேட்ட கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா பதில் சொல்லிட்டு நம்ம போயிடலாம். காவேரிக்காக உயிர் தியாகம் செய்த விக்னேஷ் குடும்பத்தாரை இழிவாக பேசிய நாம் தமிழர் கட்சியினருக்கு எதிராக காணொலி பதிவிடுங்கள்னு. அதாவது இதை நம்ம எப்படி சொல்கிறது, இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த பைத்தியக்கார கூட்டத்தை நம்புகிற அந்த கூட்டம் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அன்றைக்கி உயிர் தியாகமே பண்ணார், வாஸ்தவம் தான். இன்றைக்கி அந்த வீட்டுக்கு போக முடியுதா? அதைத்தான் கல்யாண சுந்தரம் அவர்கள் கேள்வி கேட்டாப்புல. அது கடந்து தவிக்கிறானுங்க. கேட்டால் முரண்புறாங்க அவங்க அம்மா. என்ன முரண்புறாங்க அவங்க அம்மா? 10 வீடு வேணும், 10 பங்களா வேணும்னு கேட்குறாங்களாம்மா. இவனுக்கு என்ன பண்ணியிருப்பான்றது நான் சொல்கிறேன். நான் அந்த பையனை வச்சு உலகத்துக்கு எல்லா தமிழர்கள்ட்டையும் வசூல் பண்ணியிருப்பாங்க, ஈழத்தமிழ்கிட்ட பூரா வசூல் பண்ணியிருப்பானுங்க. காசு எடுத்து மொத்தமாக சூட்டிட்டு போயிருப்பானுங்க. இப்போ அந்த பையன் இருந்தால் அந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்குருவான்? அந்த மாதிரி தானே இந்த கட்சியும் பார்த்துக்கணும். அதெல்லாம் அந்த அறிவே கிடையாதுங்க. ப்ரோ, தென் எக்ஸ்பிளைன் அபவுட் பண்டாரவன்னியன் டு கெட் கிளாரிட்டி அபவுட் இட். பண்டாரவன்னியன் என்பவர் இலங்கையை சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்றவர். அவரை பற்றின வீடியோ நம்ம கண்டிப்பாக போடலாம். கலப்பிர காலத்தில் 300 வருடங்கள் என்ன நடந்தது? 400 AD பரசுராமன் என்பவன் தன் மனைவி மைசூர் அரசரை மகிஷாசுரன் துர்கை யூத பெண் கொன்ற பிறகு மைசூரை கைப்பற்றிய பின் கர்நாடக தமிழர் படை திரட்டி நம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பிடித்து மதுரையை ஆண்டாரா? அதாவது கலப்புற காலத்திற்கும் இது பராசுரன் காலத்துக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. பராசுரன் கேரக்டர் அது புராண கதை. அவங்க சொல்கிற வருஷம் பார்த்தீங்கன்னா 5800 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிருஷ்ணருக்கு முன்னாடி காலகட்டம். கிருஷ்ணர் காலத்துமே பார்த்தீங்கன்னா கலியுகம் அப்போ தான் பிறக்குதுன்றாங்க. நம்ம புராணத்தையும் வரலாற்றையும் கொண்டு சேர்க்க முடியாதுங்க. ரெண்டாவது, கலப்பிரர்கள் காலகட்டத்தில் மைசூருன்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே கிடையாது. அது கர்நாடகம் என்ற ஊர் மட்டும்தான் இருந்தது. மொத்த பகுதியும் பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதற்கு மேலே சாதவாகனர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கலப்பிரர்கள் காலகட்டத்தை பற்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெளிவான கிளியர் ரிப்போர்ட் கிடையாது. 4-5 விஷயம் மட்டும் தான் வச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா வரலாறுன்ற பிறகு எழுதுவாங்க. அவங்க சமண மதத்தை சேர்ந்தவங்க, அவங்க வைதிக மதத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவர்களுக்கு பின்பு தான் சைவ வைணவம் சொல்லி 2 மதமாக உருவாகி அது சமணத்தை பார்த்தீங்கன்னா அதன்குள்ளே விழுங்கி அதன் பின்பு தான் பாண்டியனோட ஆட்சி திருப்பி பிற்கால பாண்டியர், பிற்கால சோழர்கள், பிற்கால பல்லவர்கள்னு சொல்லி எல்லாம் உருவாகிறாங்க. அதுக்கும் இந்த மாதிரி துர்கைனா யூத பெண் அப்படிலாம் இதெல்லாம் கட்டுக்கதைங்க. நீங்கள் புராணத்தை இதையும் மேட்ச் பண்ணவே முடியாது. ஒரு கதை இருக்குன்னா அந்த கதையில் ஒரு உண்மையை வச்சு அந்த கதையை பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீ குடிக்கிறீங்க, அதில் பார்த்தா சர்க்கரை அளவு எவ்வளோ போடுறாங்க, அந்த மாதிரி தான் அந்த ஒரு கொஞ்சம் அளவு ஒரு உண்மையை போட்டுவிட்டு பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே கிருஷ்ணன் ஆடு மேய்ச்சார், இயேசுவங்கிற ஆடு மேய்ச்சார். கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அரசர் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு இருந்தார் இந்த குழந்தைய புறாத்தையும். அதே மாதிரி தான் அங்கே இயேசுநாதர் பிறக்கிறப்பே பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே கதை தான். அது எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த கடலில் அந்த கர்ணன் கதையும் ஒருத்தவங்க பெற்று விட்டு பார்த்தா தண்ணியில் அமுச்சு விட்டாங்க, நாகம் பாதுகாத்துச்சு, மழை வராமல் அது போய் ஒரு இடத்துல சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கர்ணன் கதையும் உலகம் ஃபுல்லாக போகும். உலகம் ஃபுல்லாக போகும். அந்த மாதிரி தான் அங்கே ஒரு கதையை பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி ஏகப்பட்ட கதை எடுத்திருப்பாங்க. அது புராண கதை. அதை உட்காந்து நீங்கள் பகுத்து ஆராய்ந்தாலே இது தெரிஞ்சு போயிடும். தேவர் என்ற சமஸ்கிருத பட்டம் தமிழ் பட்டம் அல்ல. அது வட இந்திய சுதந்திர வம்ச யாதவ மன்னர்களின் பட்டம். தமிழ் சொல் அல்லாத சமஸ்கிருத சொல் தேவர் என்பது. அந்த பட்டம் பாலைத்திணை குடி மரபர்கள் ஜாதிகளுக்கு சமஸ்கிருத பட்டம் எப்படி இருக்க முடியும்? சொல்லுவது நெல்லைத்திணை. இது நெல்லைத்திணைகளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். பாண்டிய மன்னர்களுக்கும் சோழ மன்னர்களும் பல்லவ மன்னர்கள் முதற்கொண்டு சேர மன்னர் முதற்கொண்டு ஏன் தேவர் என்ற பட்டத்தை பயன்படுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வா, அப்புறம் இது உனக்கு புரியும். கந்தரக்கோட்டை ஆட்சியாளர்கள் பட்டியல் கந்தரக்கோட்டை ஆட்சியாளர்கள் பட்டியல் பற்றி நேரடியாக தனித்த சமஸ்தான அரசியல் பட்டியல் வரலாற்றில் கிடைப்பது இல்லை. காரணம், கந்தரக்கோட்டை ஒரு தனிப்பெரிய ராஜ்யம் அல்ல. அது புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் கீழ் வந்த பாளையம். ஆகவே கந்தரக்கோட்டை மீது அதிகாரம் செலுத்துவது புதுக்கோட்டை தொண்டைமான் அரசியலாகும். அதாவது கிபி 1868 வரைக்கும் கந்தரக்கோட்டை ஜமீனுக்கு 54,000 ஏக்கர் பார்த்தீங்கன்னா
106 கிராமங்கள் உள்ளடக்கிய பகுதியில் இருந்துச்சுன்னு சொல்லி ரெக்கார்டு இருக்குது. கந்தரவக்கோட்டைக்கும் புதுக்கோட்டை தொண்டைமானங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனம் ஒரு இருந்துச்சு. கந்தரவக்கோட்டை அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இல்லை அப்படின்னா, இன்றைக்கி அந்த வம்சாவளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல் இருக்குது. அதே மாதிரி தஞ்சை மராட்டி மோடி ஆவணத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் இருக்குது. இல்லைன்னு சொல்லக்கூடாது, நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லணும். அதுக்காக அவங்க தனித்த அரசர் இல்லைன்னு சொல்ல முடியாது. தஞ்சையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 18 பாளையங்கள் இருந்தது. அந்த 18 பாளையங்கள்லேயே பெரிய பாளையம் எதுனா வந்து இந்த கந்தரக்கோட்டை ஜமீன், கல்லாக்கோட்டை ஜமீன், மதுக்கூர் ஜமீன், சேந்தங்குடி ஜமீன் அப்படின்னு சொல்லி பட்டி நீண்டு கொண்டு போகும். புனர்வாசல் ஜமீன், சில்லாத்தூர் ஜமீன் அப்படின்னு சொல்லி, வாண்டையார் ஜமீன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஜமீன்கள் இருக்குது. அதனுடைய அரசு வம்சாவளிகள் வந்து பார்த்தா மோடி ஆவணத்தில் இருக்குது. அவங்களுடைய அதில் 2-3 ஜமீன் அழிஞ்சு போச்சு. அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா இருக்கும். நம்ம தகவல் நம்மகிட்ட இல்லைன்றக்காண்டி வந்து அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நண்பா, அருந்ததி படத்தில் ஏன் கந்தரவக்கோட்டையை அப்படி சித்தரித்தார்கள்? ஏதேனும் உள்நோக்கம் அவர்களுக்கு உள்ளதா? இல்லை, உள்நோக்கெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட மந்திரவாதிகள் படத்தில் பூரா இந்த கந்தரவக்கோட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பயன்படுத்தியிருப்பாங்க. உள்நோக்கம் எது இருந்த மாதிரி வந்து எனக்கு தெரியல. பண்டாரவணி என்பவர் யார் நண்பா சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லிடுவோம். ஜான் பிரிட்டோ பற்றி போடுங்க நண்பா, கண்டிப்பாக சொல்லுவோம். பண்டாரவணியும் ஜான் பிரிட்டோ ரெண்டுமே நம்ம பண்ணுவோம். வணக்கம் அண்ணா, நான் தொண்டை மண்டல ஆதி சைவ வேளாளர், தோட்டக்கார முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவன். நான் சார்ந்த குடியின் வரலாற்றை அறிய வேண்டும் என்பது சமூகத்தில் ஆர்வம் உண்டானது. எனவே நான் சார்ந்த குடியின் வரலாற்றை விளக்கி ஒரு காணொலி பதிவுங்க. நிலக்கிழார் சமுதாயம் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலியார் சமுதாயத்தை தொண்டை மண்டல முதலியாளர்கள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர காலத்திலும் சரி, நாயுடு காலத்திலும் சரி, அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சராக பணியாற்றியவர்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரிநாத முதலியார் என்பவர் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்களாக பிரித்து இப்படி தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்லி விஸ்வநாத நாயக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவார். மதுரையில் ஆயிரங்கால் மண்டபமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்டப்பட்டது தான். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர் காலத்துடைய அந்த கட்டிடக்கலையிலிருந்து அவர்களுடைய பாளையக்கார கணக்கிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரலாறை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்திரன் வம்சம் மல்லர்கள், தேவர்களின் ராஜா இந்திரன் தேவர், தேவர் பட்டம் பல்லர்கள் மட்டுமே உருவியது. சந்தோஷம், வச்சுக்கோ. கந்தரக்கோட்டை உடையார்களின் கோட்டை, இது ஒரு குரூப்பு. கந்தரக்கோட்டை ஜமீன் உயிரோட தான் இருக்காப்புல, போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் யார் என்னன்னு சொல்லி. வணக்கம் அண்ணா, பகலை இனத்தை பற்றி காணொலி போடுங்கள். வன்னியரோடு இணக்கமாக வருகிறார்கள். கலாச்சாரமும் சரி, வாழ்வியலும் சரி, வன்னியரும் பகடையும் ஒன்றாகத்தான். இதை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிந்தால் காணொலி போடுங்கள். போடுறேன். அண்ணா, அகமுடைய முதலியார் மற்றும் அகமுடைய தேவர் இரண்டும் வெவ்வேறு சாதிகளை, வெவ்வேறு என்றால் 2 சாதிகள் வரலாற்றை ஒரு வீடியோவாக போடுங்கள் ப்ளீஸ். எப்படி ஒரே பெயர், அதாவது ஒரே பெயர் கிடையாது. அகமுடை முதலியார், அகமுடை தேவர், அகம்படியர்கள். அகமுடை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அகமுடையான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதியை குறிக்காது. அது கணவனுக்கும் அந்த பேர் குறிக்கும். நீங்கள் வந்து இதில் தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கனாலே உலோத்தங்க சோழன்ட்ட வந்து அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வெஸ்ட் வைப்பாங்க. என்ன ரெக்வெஸ்ட் வைப்பாங்கன்னா, என் ஜெகமுடைய சோழரே, என்னுடைய அகமுடைய தேவருக்கு எனக்கு, அதாவது அகமுடைய தேவர்னு சொல்லி தன்னுடைய கணவனின் பெயரை வந்து பார்த்தீங்கன்னா அகமுடையான்னு சொல்லுவாங்க. அகமுடையான்னா வந்து இல்லத்துக்குரியவன், இல்லத்தை சேர்ந்தவன் சொல்லி வந்து கணவரை குறிக்கின்ற பொருள். அதே மாதிரி தான் வந்து அகம்படி, அகமுடையன்னு சொல்வது வந்து அரண்மனைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பணி செய்தவர்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவியை குறிக்கின்ற ஒரு சொல்லு. அதே போல தான் அகமுடை முதலியார்கள்னால் வந்து அரண்மனைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த முதலியார்கள், அதாவது வேளாண்குடியை சேர்ந்தவர்கள். அகமுடி தேவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டை காவலு காக்கிறது, கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறது, படைவீரர்களாக இருந்தவங்க. ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. கார்த்தி தொண்டைமான் ஒய்ஃப் கந்தரவக்கோட்டை கல்லாக்கோட்டை ஜமீன் அண்டு ஜமீன் ஆதித்ய துரைராஜ் தமிழ் செல்வன் எம்எல்ஏ மும்பை சன்னின் லா. உண்மைதான். இன்றைக்கி கேப்டன் தமிழ்ச்செல்வன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கந்தரவக்கோட்டை ஜமீனோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வம்சாவளி சேர்ந்தவராக தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து கார்த்திக் தொண்டைமானோட ஒய்ஃப், அதாவது இன்றைக்கு இருக்க புதுக்கோட்டையினுடைய இளவரசராக இருக்கக்கூடிய கார்த்திக் தொண்டைமான மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கந்தரவக்கோட்டை ஜமீனை சேர்ந்தவங்க தான். உடையார்பாளையம் மற்றும் அரியலூர் பாளையம் முதலில் கல்லறில் இருந்ததாக சொல்லுகிறது. அதை பற்றி வீடியோ போடுங்க சார், போட்டுருவோம். தமிழ் அறிந்து இருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர்கள் தெலுங்கு மொழியில் பேசுவது இல்லை. நான் கேட்டிருக்கிறேன், தெலுங்கு பேச தெரியாத உனக்கு என்று என் நண்பன் கேட்ட பொழுது, அவன் குடும்பத்திலும் யாருக்கும் தெலுங்கு பேச தெரியாது, நான் பழைய சமுதாயத்தை சேர்ந்தவன், தெலுங்கு பேசாத தமிழ் பேசும் மருந்ததே இருக்காங்க அண்ணா. அதாவது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அருந்ததின்னு சொல்லி சமுதாயத்தினர் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழர், மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து தெலுங்கு இருக்காங்க, அவங்க வேறு நாங்கள் வேறு அப்படின்னு சொல்லி வந்து வராங்கன்னு தெரியல. நீங்கள் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா மட்டும்தான் வந்து இந்த மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க. இப்போ குடிகள் 18
அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாதல் திணைன்னு சொல்லி வந்து மருதத்திணைக்குள்ள 18 தொழில் குடிகளும் வந்து இருந்தாங்க. இந்த குடிகளை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர் தமிழ் மொழி மீதாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து அவனை கொண்டு வரலாமே தவிர மற்ற குடிகளை நம்ம கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒன்று ஆதாரத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, ரைட், ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கரை பற்றி வந்து நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலாக சென்னப்ப நாயக்கர் என்பது கிடையாது, சென்னப்ப நாயுடு என்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் ரெக்கார்டு இருக்குது. ஆஸ்பர் ரெக்கார்டுனா வந்து யாருங்க இவங்க எந்த வம்சாவளி சேர்ந்தவங்க, இவங்க தமிழரா தெலுங்கரா அப்படின்னு பார்த்தா இவர்கள் 100% சுத்த தெலுங்கர்கள், சுந்தர தெலுங்கர்கள்னு கூட வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் நீங்கள். ஏனென்றால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இவங்க காளகஸ்தியை வந்து பார்த்தீங்கன்னா மையமாக வைத்து ஆட்சி செய்தவர்கள். எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் செஞ்சி நாயக்கர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து தஞ்சை நாயக்கர், திருச்சி நாயக்கர், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை நாயக்கர் அப்படின்னு சொல்லி மதுரை நாயக்கர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் வந்து காளகஸ்தியிலையும் ஒரு நாயக்கர்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இப்போ திருமல் நாயக்கரை வந்து நம்ம தமிழ்னு சொன்னால் ஏற்றுக்கோமா? இந்த நாயக்கர்ன்ற பேர் தான் வந்து இந்த வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸை கொடுத்தது. ஏன்னா நாயக்கர்னு சொன்னால் வந்து அது நாயகர்ன்ற பட்டத்திலேருந்து வந்திருக்கலாம். நாயகர்ன்ற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருக்கு இருக்குது, நாயகர்ன்ற பட்டம் வந்து பார்த்தா இங்கே இருக்க கல்லர்களுக்கு இருக்குது, நாயகர்ன்ற பட்டம் வந்து பார்த்தா இதர தமிழ் குடிகளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கல்வெட்டு கூட வந்து புதுக்கோட்டை மாவட்ட கல்வெட்டில் நாயகர்ன்ற பெயரில் ஒரு கல்வெட்டு கூட கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இவங்க நாயக்கர்னு அழைச்சது நம்ம தான். ஆனால் அவங்க எந்த காலத்திலையும் வந்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் என்று வந்து பார்த்தீங்கன்னா அழைத்ததே கிடையாது. அவங்க நாயுடு என்று தான் அழைக்கின்றிருக்காங்க. திருமல் நாயக்கர் நாயுடு, அதே மாதிரி வந்து தஞ்சையில் இருந்த நாயக்கர்கள் நாயுடு, திருச்சியில் இருந்த நாயக்கர்கள் நாயுடு, செஞ்சியில் இருந்த நாயக்கர் நாயுடு. அதே மாதிரி தான் காளகஸ்தி நாயகா, அதாவது காளகஸ்தி நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லி வந்து அதுவும் நம்ம தான் காளகஸ்தி நாயக்கர்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காளகஸ்தி நாயுடுகாரன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ காளகஸ்தியை வந்து பார்த்தீங்கன்னா மையமாக வைத்துக்கொண்டு வந்தவாசி, காஞ்சிபுரம், இன்றைக்கி இருக்கிற வந்து சென்னை உள்ளிட்ட பகுதியில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி செய்த ஒரு பாளையக்காரர் தான் இந்த காளகஸ்தி நாயக்கர்னு சொல்லுவாங்க. அப்போ பாளையக்காரர்னா வந்து இவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்கள்ல, ஏன்னா இவங்க வந்து சீஃப்டைன். அப்போ இவங்களுக்கு சீஃப் யாராக இருந்தாங்கன்னா வந்து சந்திரகிரி அரசர்கள், யாதவ நாயுடு அரசர்கள். என்னங்க யாதவ நாயுடுன்றீங்க? அதனால தாங்க சொல்கிறோம், நீங்கள் கோனார்னா கோனார்னு தான் சொல்லணும். நீங்கள் யாதவரும் போனீங்கன்னா வந்து உங்கள் வேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆந்திராவில் போய் நிற்கும். அது ஒன்றும் கிடையாதுங்க. திருப்பதி பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரகிரி கோட்டையை கட்டி அங்கே வந்து ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த சந்திரகிரி மன்னர்களுடைய சீஃப்டைனாக, அவர்களுடைய பாளையக்காரர்களாக இந்த காளகஸ்தி, வந்தவாசி, சென்னை, காஞ்சிபுரம் பகுதியில் வந்து ஆட்சி பண்ணி கொண்டிருந்த ஒரு பாளையக்காரர்கள் தான் இந்த காளகஸ்தி நாயக்கர்கள். அப்போ காளகஸ்தி நாயக்கர்கள் இப்படி வராங்கன்னா அப்போ எப்படி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சென்னப்ப நாயக்கர்னு சொல்லி ஒரு கேரக்டர் உள்ளே வருதுன்றதை பார்த்தோம்னா இந்த டாக்மெண்ட் ஆஸ்பர் டாக்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா டாமர்லா வம்சம் சொல்லுவாங்க. டாமர்லா வம்சம் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து தங்களோட வம்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சத்திரிய வம்சம் சொல்கிறாங்க. இந்த சத்திரிய வம்சம்ன்றதுனால தான் வந்து நம்மளுடைய தமிழ் வன்னியர்கள் வந்து அதை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இவங்க சத்திரிய வம்சம்னா இவங்க வெலம நாயுடு என்கிற சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஏன்னா 1891 மிலிட்ரி ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய சத்திரியர்களுடைய கணக்கெடுப்புன்னு சொல்லி ராஜ்புத்து, ஜாட்டு, குஜ்ஜாரு, நாயர், அதே மாதிரி கல்லர், மறவர்னு சொல்லி குறிக்கப்பட்டது மாதிரி ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா வெலம நாயுடு, வெலமா நாயுடு கிடையாது. நாயுடுனா வந்து எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலில் குறிக்கக்கூடிய பேர். தமிழ்நாட்டில் நாயக்குன்னு சொல்லுவோம், ஆந்திராவில் நாயுடுன்னு சொல்லுவோம், ஒரிசாவில் வந்து பார்த்தா நாயக்குன்னு சொல்லுவோம். நாயக்குன்னு சொல்லி வந்து ஒரு ஆர்மியில் வந்து ஒரு ரேங்கோடு இருக்குது, லான்ஸ் நாயக்குன்னு சொல்லி வந்து ஆர்மியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பார்த்தா கூட அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் அப்போ அவங்களோட பேர் என்னென்னா வந்து வெலம சத்திரியான்னு சொல்லுவாங்க அவங்கள. அவங்க வந்து யாரு கீழே வேலை பார்த்தாங்க? சந்திரகிரி மன்னர்களாக இருந்த அந்த யாதவ நாயுடு வம்சத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவங்க. இவங்க தங்களுடைய ஆட்சி ஆண்டு காலம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 11ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த இடத்துல வந்து நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாண்டிய மன்னர்கள் வந்து வலிமை குன்று பொழுதும் விஜயநகர மன்னர்கள் எழுச்சி பெற போறையும் அந்த டயத்தில் வந்து நாங்கள் இந்த இடத்துல ஆட்சி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. டாமர்ல வெங்கடகிரி நாயுடு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டாமர்ல வெங்கடகிரி நாயுடு
இதுதான் வந்து ஆஸ் பர் ரெக்கார்டு. ராபர்ட் ஸ்வீலும் சரி, பிரிட்டிஷ்காரங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்லையும் சரி, அவங்களுக்கு கொடுத்துருக்க பெயர் நாயுடு, அவங்களுடைய வம்சாவளி பெயர் வெலம்மன் நாயுடு. இதுதான் வந்து அவங்களுடைய வம்சாவளி பேராக இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாருன்னா 1639 வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த சென்னக்குப்பம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு குப்பம், அதாவது நார்த் ஆஃப் மயிலாப்பூர். இன்றைக்கி மயிலாப்பூர் இருக்குது பார்த்தீங்களா, மயிலாப்பூரில் வந்து வடக்கு பகுதி இதுதாங்க வந்து ஒரிஜினல் சென்னப்பட்டணம். அதாவது சென்னை பட்டணம் கூட சொல்லக்கூடாது, சென்னக்குப்பம், அதாவது மீனவ கிராமம். அந்த அவங்க வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா என்டையர் சென்னை கிடையாது. அந்த சென்னக்குப்பம்ன்ற வந்து நார்தன் மயிலாப்பூருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதன் பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதை வந்து சென்னை பட்டணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா வந்து இங்கே இருந்த பிரிட்டிஷ்காரங்க தான். ஸோ 1639 வந்து யார்கிட்ட சென்னப்ப நாயக்கிட்டேருந்து அவங்க வாங்கலை. எல்லாரும் தவறாக சொல்கிறாங்க, சென்னப்ப நாயக்கிட்டேருந்து வாங்கினாங்க, சென்னப்ப நாயக்கிட்டேருந்து வாங்கினாங்க. சென்னப்ப நாயக்கிட்டேருந்து அவங்க வாங்கலை. வாங்கினது யார்கிட்ட வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடகிரி, டாமரில் வெங்கடகிரி நாயிட்டிருந்து தான் வாங்கினாங்க. தன்னுடைய தந்தையின் நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயுடு அவர் வந்து அந்த சென்னப்ப நாயுடு பேர்லேயே சென்னப்ப குப்பன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. அடுத்து சென்னப்பட்டினம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பகுதியை வந்து கொடுத்துட்றாப்புல. ஃபஸ்ட்டு நார்தன் மயிலாப்பூர் மட்டும்தான் கொடுக்குறாப்புல. அடுத்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பார்க்கக்கூடிய மேக்சிமமான அந்த சென்னை பகுதியை வந்து பார்த்தா கொடுத்துட்றாங்க. அதை வந்து தன்னோட தந்தையோட பேரில் இருக்குங்காடி சென்னப்ப பட்டினம்னு சொல்லி கொடுக்குறாப்புல. ஆனால் பிரிட்டிஷ்காரங்க பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதை மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லி வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. அது என்னங்க மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்கிறாங்க, இது அந்த மெட்ராஸ்ன்றது வந்து பார்த்தா இங்கிலீஷ் வார்த்தையா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேரும் மாதரசன் பட்டினம் சொல்லி இருக்குது. கிட்டத்தட்ட 1600 முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு காலங்களில் வந்து மாதரசன் பட்டணத்தில் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மதராசப்பட்டினம், மதராஸ், மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தா வந்து வராது பிரிட்டிஷ்காரங்களுக்கு, அந்த யூரோப் கண்ட்ரிஸ் தான்ற வார்த்தை வராது, அவங்களுக்கு டான்ற வார்த்தை வரும். தான்றது வந்து பார்த்தீங்கன்னா குழு பிரதேசத்தில் இருக்கவங்க வந்து அதை அதிகமாக பயன்படுத்த முடியாது. அதனால தான் மதராசப்பட்டினன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றிக்கிட்டாங்க. அப்போ இந்த ஒரு வரலாறோட வந்து இதை வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்களா அவங்க டாமரில் வம்சம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெலம்மன் நாயுடு வம்சம்னு சொல்லி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அதன் பின்பு அவங்களோட ஆட்சியாளர் யாருமே இல்லையா அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிபி 1639 இருந்து கிபி 1800 வரைக்கும் அங்கே நடந்த சண்டைகள், மைசூர் வாரிலிருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயபுர் சுல்தான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களுடைய மேலாண்மையை ஏற்றுக்கிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக வந்து நாயக்கர்களுடைய அந்த நாயுடுகளுடைய ஆட்சி வந்து வீழ்ந்த பின்பு, சந்தேகர கோட்டை எல்லாம் வீழ்ந்த பின்பு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாலஜாபாத்னு சொல்லி வந்து ஒரு வம்சாவளி வந்து கிரியேட் ஆச்சு. ஆற்காடு நவாப் அவங்களோட மேலாண்மை ஏற்றுக்கிட்டு வந்து இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லூரோட மேனுவல் படி வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுக முதலியாரும் கௌரவ நாயுடு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடகிரி நாயுடுகிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க, நீங்கள் வந்து சென்னக்குப்பத்துலேருந்து கொடுங்க. நேரடியாக வந்து பிரிட்டிஷ்காரங்க அப்போஸ் பண்ணல. நம்ம சென்னையிலேருந்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த கௌரவ நாயுடுவும் ஆறுமுக முதலியார் ஒரு தமிழர், ஆறுமுக முதலியாரும் 2 பேரும் சேர்ந்து தான் போயிட்டு காளஹஸ்தியில் போய் சந்தித்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஃபேவராக பேசி இந்த இடத்த வந்து வாங்கி கொடுக்குறாங்க. நார்தன் மயிலாப்பூரில் இருக்கிற அந்த சென்னக்குப்பத்தை வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதன் பின்பு 1745 இங்கே இருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்கப்ப நாயுடுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. இந்த வெங்கடகிரி நாயுடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வம்சாவளியில் இந்த அக்கப்ப நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணிட்டு இருக்காப்புல. அக்கப்ப நாயுடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குதுன்னா குமார வெங்கஜ நாயுடுன்னு சொல்லி குமார வெங்கடப்பன் நாயுடுன்னு சொல்லி ஒருத்தர் அடுத்து ஆட்சி பண்ணுறாப்புல. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆதரவாக ஃபைட் பண்ணுறப்ப பேட்டில்லே வந்து செத்து போயிடாப்புல. இதுக்கு உண்டான லெட்டர் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நான் காணொலியில் போட்டே வரேன், நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் இறந்து போயிடாப்புல. இறந்து போன பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ராஜா திம்மப்ப நாயுடுன்னு சொல்லி வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா காளஹஸ்தியோட கடைசி நாயுடு வம்சமாக, கடைசி வெலம்ம நாயுடு வம்சமாக இந்த ராஜா திம்மப்ப நாயுடு வந்து இருக்காப்புல. நீங்கள் ஒரு ஜெமீனா உங்களுடைய பகுதியை வந்து நீங்கள் ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் இவ்வளோ பகுதியை வந்து எங்களுக்கு கொடுக்கணும், இந்த பகுதியை நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லி கடைசி மன்னராக
ராஜா திம்மப்ப நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா காளஹஸ்தியில் வந்து ஆட்சி பண்ணுறாப்புல. அதன் பின்பு அந்த ஜெமினே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகுது. இதுதாங்க வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு. சென்னப்ப நாயுடு வந்து கிடந்து சென்னப்ப நாயுடு வந்து சென்னையை கொடுக்கல, அவருடைய மகனாகிய டாமரில் வெங்கடகிரி நாயுடு தான் வந்து சென்னை நார்தன் மயிலாப்பூர் கொடுக்குறாப்புல. அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் முதலியார் ப்ளஸ் கௌரவ நாயுடு இவங்க ரெக்வெஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பட்டணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பகுதியில் வந்து கொடுக்குறாப்புல. அதன் பின்பு தான் மாறுது. இவரும் முழுக்க முழுக்க பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக செயல்பட்டவர். இவருடைய வம்சாவளி வந்து பார்த்தீங்கன்னா வெலம நாயுடு வம்சாவளியை சேர்ந்தவர். இவருடைய முன்னோர்கள் காளஹஸ்தி நாயக்கராக இருந்தவர்கள். காளஹஸ்தி நாயக்கர்கள் யாருக்கு இருந்தாங்கன்னா சந்திரகிரி கோட்டையில் இருக்கிற யாதவ நாயுடு எனப்படுகின்ற விஜயநகர மன்னர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்த ஒரு பாளையக்காரர். இதுதான் விஷயம். தமிழர்களுக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழர்கள் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை பேசுவதற்காக மற்ற பிறமொழி பேசுகிறவங்க நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு வீரபாண்டி கட்டபொம்மனையும் நீங்கள் அடாப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், திருமல நாயக்கரையும் அடாப்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.